மேடையில் வீட்டிருக்கக்கூடிய எனக்கு முன்னால் உரையாற்றிய நண்பர்களே, இந்த கூட்டத்தை எப்படி ஏற்பாடு பண்ண வேண்டும் என்ற ஒரு முடிவோடு இருந்து பண்ணவர் தான் மயிலை பாலு. அவர் இல்லைன்னு இந்த கூட்டம் நடந்திருக்காது. அவருடைய முழு என்னுடைய பானை சொன்ன பிடிவாதத்தினுடைய வெளிச்சம்தான் இது. ஒன்று, இந்த புஸ்தகம் வெளிவருவதற்கான காரணம் எனக்கு அப்படி ஒரு யோசனையே கிடையாது. என்னுடைய பயணத்தில் எப்போயுமே ஒரு புஸ்தகம் எழுதணும், வரலாற்றை பதிவு பண்ண வேண்டும் என்று நான் நினச்சதே கிடையாது. இது வெளிவருவதற்கு ஓராண்டுக்கு முன்னாடியே பிடிச்சி இது வெளியே வர வேண்டும் என்று சொன்னவர் திருவள்ளூர் சுந்தரராஜன் அவர்கள் தான். அவர் தான் இதற்கு முதல் காரணம். அதுக்கு பிறகு சிஐடியினுடைய மாநில தலைவர்கள் சவுந்தரராஜன் மற்றவங்களும் சேர்ந்து கொடுத்த அழுத்தம்தான் இந்த புத்தகம் வந்தது. இந்த முடிவெடுத்த பிறகும் கூட நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது எழுதுறது யாருன்னு முடிவு பண்ணுற நேரத்தில் மயிலை பாலு என்று சிஐடிவே முடிவு பண்ணிடுச்சு. நான் அவரை டெல்லிக்கு வாங்க ஒரு 15 நாள் இருந்தேன். நான் வடக்கு பக்கமே தலை வச்சு கொடுக்க மாட்டேன்ட்டார். அதுக்கு பிறகு என்ன எழுதுறது என்று முடிவெடுக்கிற போது என்னென்ன தலைப்புகளில் என்னென்ன வரணும் என்பதை KRS அவர்களும் பாலு எடுத்த முடிவு தான் அதனுடைய தலைவர்கள் தலைப்புகள்லாம் உருவாக்குறதுக்கான காரணம். ஆகவே இது கூட்டு செயல்பாட்டினுடைய ஒரு புத்தகமே தவிர ஏதோ 1-2-3 இடத்துல ஐயின்னு போட்டிருக்கிறதுக்கு அது ஒரு விபத்து தான். கூட்டு செயல்பாடு தான். என்னுடைய பொது வாழ்க்கையினுடைய அனுபவமே ஒன்றுபட்டு செயல்படலைன்னா அது தொழிற்சங்கமாக இருந்தாலும் கட்சியாக இருந்தாலும் ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது என்பது தான் என்னுடைய பொது வாழ்க்கையினுடைய அனுபவம். இதில் நான் செய்தேன் என்று சொல்வதற்கு என்னை ஈடுபடுத்தி கொண்டேன் என்று வேணால் சொல்லலாமே தவிர, அமைதியான முறையில் என்னுடைய குடும்பம் எனக்கு ஆதரவு அளித்தது என்று சொல்லலாமே தவிர, கேட்டாங்க என் மனைவி இப்படி பண்ணாங்க, அது ஒரு $1,00,000 கொஸ்டின் தான். அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னு சொன்னால் அதுதான் ஹிந்துயிசம். லாயல் டு தி ஹஸ்பண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இது ஒரு வேளை நான் ஒரு வேளை வழக்காரியை கல்யாணம் பண்ணி தான் அவர் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பான். நீங்கள் என்னதான் இந்து மதத்தினுடைய கோளாறுகளையும் குறைகளையும் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இந்த குடும்பம் என்கிறத பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ரோல் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த ரோலெல்லாம் நீங்கள் நிராகரிச்சுட்டு போயிடவே முடியாது. சோஷியலிசம் வந்த பிற்பாடு கூட இதில் பலதும் தொடரும் என்பதை நான் செக்கிலையும் பார்த்தேன், சைனாலையும் பார்த்தேன். 48 விடுதலையான வெளியே வந்திருக்கிற சைனாவில் இன்றைக்கும் கூட அந்த குடும்ப கட்டுப்பாடுகள் என்பது இன்னும் இருக்கு. அது ஒன்று அவ்வளோ லேசாக உடைஞ்சிட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கற்பனையில் நம்ம கற்பணிக்கலாமே தவிர அது லேசானது அல்ல. அது ரொம்ப ரொம்ப ஆழமானது. அது அப்படி ஒன்றும் ஆய்வு பண்ணி உடனடியாக முடிவெடுக்க முடியாது. எட்கார் ஸ்னோ என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் மாவோ கிட்ட கேட்பான். ஒரு அமெரிக்க எழுத்தாளர், அவன் சோஷலிசம் உங்கள் நாட்டுக்கு வந்துருச்சான்னு கேட்பான். அவர் போது சொல்லுவார், வல்லேம்பர். இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இவ்வளோ மாநாடு நீங்கள் தான் நடத்துகிறீங்க, நாட்டையே உங்கள் கட்சி தான் நடத்துது, சோஷலிசம் வரலேங்கிறீங்க. அவர் சொல்ல, சோஷலிசம் என்பது உண்ண உணவு உடுக்க உடை இருக்கிற இடம் அல்ல. சோஷலிசம்
நீங்கள் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியிலே உண்ண உணவு இருக்குது, உருக்க இடம் இருக்குது, எல்லாமே இருக்குது. வேலை இல்லைன்னா அது பென்ஷனும் இருக்குது, ஐ மீன் அலவன்ஸும் இருக்குது. சோஷலிசம் என்பது ஒரு புதிய மனிதனை உருவாக்குவது என்பதுதான் சோஷலிசம். லஞ்சம் வாங்காம, இன்னைக்கு லஞ்சம், சைனாவில் லஞ்சத்தை நீங்கள் ஒன்றும் ஒழிச்சில்ல. யூ கேன் see the corruption in China. You can see corruption in Korea. அப்போ என்னுடைய அரசாங்கம் சோஷலிசமாக இருக்கு, நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாலும் என்னுடைய மனோநிலைகள் என்பது அந்த நிலப்பிரபுத்துவ மனோநிலையுடன் தான் இணைந்திருக்கிறது, முதலாளித்துவ மனோநிலையோடு தான் இணைந்திருக்கு. எங்கள் பார்ட்டியோட செயலாளர் ஏ பாலசுப்ரமணியம் சொல்வார், அவர் மனைவி ஒரு பெரிய ப்ரொஃபஸர். அவர் கோபம் வருமா, வீட்டில் சண்டை வந்தா மனைவி பேசுறதுக்கு எதிர்த்து திட்டலாமான்னு யோசிப்பாராம். அவர் மனசு, ஏ பாலசுப்ரமணியம், நீ கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்க, ஜாக்கிரதையாம்மா. அப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்க ஜாக்கிரதைன்னு சொல்லித்தான் ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட பொலிட் பியூரோ மெம்பராக இருந்தவரை ஒருத்தர் தன்னை கரெக்ட் பண்ணிக்க வேண்டி இருக்குன்னு சொன்னால், அது ஒன்றும் சொசைட்டி, ஒன்றும் அவ்வளோ சமுதாயம் என்பது அவ்வளோ லேசானது அல்ல. காம்ப்ரமைஸ் என்பது ஒரு மிக மிக முக்கியமான வார்த்தை, அது கெட்ட வார்த்தை அல்ல. சமரசம் என்பது மிக மிக முக்கியமான வார்த்தை. அந்த சமரசம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இருக்குது. அந்த சமரசம் தான் எனக்கும் என் மனைவிக்கும் இருக்குது. அகோபிலி மடத்தை பற்றி நான் எழுதியிருக்கிறத சுட்டி காட்டினாங்க. இவங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திருச்சி பார்லிமெண்ட் தொகுதி 6 சட்டமன்ற தொகுதியை கொண்டது. அது முதல் நாள் இவங்க போயிட்டு வந்த உடனே நான் சொன்னேன், நீ ஸ்ரீரங்கத்துக்குள்ளே போகாத, டவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய சேரி பக்கம் போன்னு சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த பக்கம் போயிட்டாங்க. அகோபிலி மடம் ஜிஆர்கிட்ட போய் சொன்ன உடனே, இவர் எங்கள் புருஷன் ஹஸ்பண்டு தேர்தலுக்கு நிற்கிறாருன்னு அவர் அட்சதையை கொடுத்துட்டார். அதான் முக்கியமான பார்ட்டே. அது ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அப்புறம் தான் ஜிஆரே கேட்டிருக்காரு, எந்த கட்சி? கம்யூனிஸ்ட் கட்சியின் உடனே கூட அட்சதைன்னு ஒன்று இந்த அம்மா தூக்கி போட்டு கொண்டு வந்து என்னை எதிர்த்து நின்றவர் அடைக்கல ராஜ், ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன். அவர் போகிறார். அடுத்தது அவருக்கு எழுந்து அட்சதையை கொடுத்து அவருடைய ஃபோட்டோ தினத்தந்தி, மாலை முரசு, இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் அவர் எவராக இருந்தாலும், சாமிஜியாக இருந்தாலும், அவருடைய குணம் என்பது வர்க்கத்தோடு இணைந்துதான் இருக்கே தவிர வேறு எதோடு இல்லை. எல்லா இடத்துலையும் அன்றைக்கி தினத்தந்தி, மாலை முரசலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஜிஆர் பக்கத்தில் இருந்து அவர் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ தான் போட்டிருக்காரு. இது என் நடைமுறை அனுபவம். இது நம்முடைய சொசைட்டியோட ஒரு பகுதின்னு தான் நான் பார்க்குறேன்னு தவிர அதை பிரித்து பார்க்க முடியாது. அதுதான் என்னுடைய பட்டவாயத்தில் அனுபவம். அந்த திராவிட கழகம் என்பது ஒரு தொழிற்சங்க எதிர்ப்பு, மார்க்சிய எதிர்ப்பாக இருந்ததே தவிர நிலப்பிரபுத்துவ எதிர்ப்பாக இல்லை. பெண்ணை எஜமான் வருகிற பொழுது அவங்க எல்லாருமே க்ளீனாக போட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் உங்களுக்கு இப்போ பல பேருக்கு அதிசயமாக கூட இருக்கும். நான் இப்போ சொல்கிறதே மாண்புமிகு வீரமணிக்கு தெரியும். அந்த காலத்தில் இருக்கிறவர் வீரமணி மட்டும்தான் இப்போ நீங்கள் சொல்ல முடியும். புத்தா ஜவுளி ஸ்டோரில் இங்கே பார்ப்பனனுக்கு துணி விற்கப்பட மாட்டாதுன்னு போட்டிருப்பாங்க. முஸ்தாபா கறிக்கடையில் இங்கே பார்ப்பனர்களுக்கு கறி விற்கப்பட மாட்டாதுன்னு போட்டிருப்பாங்க. அறிவழகன் முடித்தெடுத்த நிலையத்தில் இங்கே பார்ப்பனர்களுக்கு முடிவெட்ட மாட்டோம்னு போட்டிருப்பாங்க. தமிழர் உணவு விடுதி அற்புதமான சாப்பாடு கிடைக்கிற இடம், நான் வெஜிடேரியன். அங்கே இங்கே பார்ப்பனர்களுக்கு கரிசோறு கிடையாதுன்னு போட்டிருப்பாங்க.
இந்த அளவுக்கு ஆழமாக திராவிட இயக்கம் இருந்த நேரத்தில் கூட நங்கவரம் என்ன எஜமான் ரங்கநாதையர் வந்துட்டார்னா அவர் நின்னா எல்லாம் தடன்னு ஓடி வந்து செருப்பை கட்டிட்டு சட்டையை கட்டிட்டு வந்து காசு கொடுக்குற பொழுது அந்த நிலப்பிரபுத்துவத்துக்கும் இவர்களுக்கும் இருந்த என்ன மார்க்சிஸ்டா அடையாளம் காட்டி உறுதிப்படுத்தியதே இப்படிப்பட்ட சம்பவங்கள் தான். காம்ப்ரமைஸ் பண்ண முடியுது அவங்களால. காம்ப்ரமைஸ் எல்லாரும் பண்ண வேண்டியிருக்கும். மார்க்சிஸ்ட் கூட காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் நம்முடைய சொசைட்டி வளர்ந்த விதம், இந்த விதம் என்பது சோசியலிசத்தில் கூட தொடரும். இது அவ்வளோ லேசாக போகாது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்தது, இந்த புத்தகத்தில் நாம் எழுதியிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக எழுத வேண்டிய விஷயம். தொடர் ஓட்டம் என்று போட்டதனுடைய நோக்கமே, தலைப்பு நான் தான் கொடுத்தேன். இது எங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலை. எனக்கு முன்னாடியிலிருந்து நீங்கள் மார்க்ஸினுடைய காலத்திலிருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த ஓட்டம் என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு ஒரு மிகப்பெரிய மனசில் இருக்க இன்னைக்கு கூட நான் நினச்சேன், இவ்வளோ பெரிய விளம்பரம், இவ்வளோ இது கிடைக்குது, இது ஏன் நம் முன் தலைமுறைகளுக்கு கிடைக்கல? தொடர் ரமணியனுடைய வாழ்க்கை வரலாறு, தொடர் உமாநாதனுடைய வாழ்க்கை வரலாறு, எவ்வளவு கரடு முரடான வாழ்க்கை வரலாறு, எவ்வளவு போலீஸ் தாக்குதலுக்கு அவங்க உட்பட்டிருக்காங்க. ஒரு நாள் கோயம்புத்தூர்லேருந்து சேலத்துக்கு போகிறோம். வண்டியில் 4 பேர் இருக்கிறோம். தோழர் ரமணி, தோழர் உமாநாத், தோழர் மாவட்ட செயலாளர், நான். இந்த 3 பேரும் பேச மாட்டாங்க. நான் தான் பேசுகிற ஆள். நான் பேசுகிற பொழுது கேட்டேன், அந்த நாள்லெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்னு கேட்டேன். ஃபுல் டைமர்னால் என்ன வேஜ்னு கேட்டேன். ரமணி சொன்னார், வேஜா? அதெல்லாம் கிடையாதுப்பா, இது என்ன புதுசாக இப்போ தான் அதெல்லாம். அப்போ எப்படி நீங்கள், நாங்கள் போய் ஃபேக்ட்ரியில் தொழிலாளி வேலை செய்யிச்சே, வேலைக்கு பெரிய சட்டியில் சாப்பாடு கொண்டு வருவான், அதெல்லாம் யூனியன் ஆஃபீஸர் வச்சுருவான். நாங்கள்லாம் ஒவ்வொரு தட்டை எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடை போட்டு சாப்பிட்ருவோம். ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் என்ன பண்ணுவீங்க? லீவு நாளில் வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கோம். இது அப்படி ஒரு வளர்ந்த ஒரு இயக்கம். அந்த தகவல் இந்த தலைமுறைக்கு தெரியாது. இப்போ தேவையும் வராது, இப்போ இது தேவைப்படாது. இது சொன்னால் நம்புகிற ஆட்கள் இருப்பாங்களாங்கிற வினா இருக்குது. ஆகவே அந்த மாதிரி வந்ததனுடைய தொடர் ஓட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் இந்த தலைப்பு தொடர் ஓட்டம் என்று கொடுக்கப்பட்டது. கல்யாண சுந்தரம் எவ்வளோ அடி வாங்கியிருப்பார் போலீஸில், அவர் எவ்வளவு லாடம் கட்டியிருப்பாங்க. இந்த லாடம் கட்டுறதுங்கிறது இருக்க இந்த காலத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஐயா தான் சொல்லணும். இல்லை, நான் அவர் தான் சொல்லணும்னு சொன்னதோடு விட்டுருங்க. இந்த லாடம் கட்டுறது படுக்க வச்சுட்டு காலுக்கு நடுவில் ஒரு குச்சியை வச்சுட்டு அந்த குதி பாலத்தில் பலார்னு தடியால் அடிக்கிறது இருக்க, தலை உச்சி மயிரெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். அந்த லாடம் கட்டுறது என்பதில் அது கம்யூனிஸ்டுகள் அப்படி கட்டப்பட்டிருக்கிறார்கள். உமாநாத் லாடம் கட்டப்பட்டிருக்கார். இந்த தொடர் ஓட்டத்தினுடைய ஆரம்பம் எங்கிருந்து பார்க்கணும் என்பது நான் சொல்ல விரும்புகிறது அதுதான். இது எங்கிட்டே இந்த ஆரம்பிக்கலை. இன்றைக்கி நிலைமை ரொம்ப மாறி போச்சு. இன்றைக்கி அந்த பழைய சுகர் ஃபேக்ட்ரி இல்லை. இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் கன்வேயர் பெல்ட் வந்துடுச்சு. தொழிலாளி தூக்கிறது என்பதே இன்றைக்கி இல்லை. இந்த சிமெண்ட் மூட்டையை தூக்கிற தொழிலாளி முதுகு தடவை பார்த்திங்கன்னா இரும்பு மாதிரி தான் இருக்குமே தவிர, இரும்பு ராடுற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி அது இல்லை. இன்றைக்கி ரொம்ப தூரம் மாறி போச்சு. கன்வேயர் பெல்ட்டில் எல்லாம் போகுது. நாமளே கன்வேயர் பெல்ட்டில் போகிறோம். ஏர்போர்ட்டுக்கு போனால் கன்வேயர் பெல்ட்டில் சாமான்கள்லாம் போகுது. எனக்கு இருக்கிற வாழ்க்கை என்பது வேறு. அப்போ இது இன்னும் மாறும். இப்படி மாறுகிற பொழுது
பல்வேறு அனுபவங்களை வருவதற்கு உதவியாக இருக்கும். இதில் உரையாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய தோழர் பத்ரியோ, மிர்லாவோ, மலர்விழியோ, கண்ணனோ, ரங்கராஜோ, ராகவி எல்லாம் அடுத்த சில வருடங்கள் இருக்க போகிறவங்க. சில 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகளுக்கு தொடர போகிறாங்க. இது எல்லாமே இந்த பழைய நிகழ்ச்சிகள் அவங்க கேட்டால் அதிர்ச்சி ஆகிடுவாங்க. ஏன்னா இந்த சமுதாயம் வளர்கிற பொழுது நீங்கள் இந்த பிராமணிய தாக்குதல் இருக்கு, அதை நாங்களாம் நேராக பார்த்தோங்க. நான் சிறுகுமணியில் கொடுத்துன்னு இருக்கிறோம். அது ஒரு அக்ரஹாரம். நம் கல்யாணம் ஆன உடனே அங்கே தான் போனோம். திருமணம் ஆன உடனே அதுக்கு பிறகு நிர்வாகம் ஒரு வீடு கொடுத்தான். நான் வெளியில் உட்காந்துக்கிட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த தெருவில் சிகரெட் குடிச்சிட்டு எவனையும் போக முடியாது. முதல்ல சிகரெட் குடித்த ஆளுன்னா அந்த அக்ரஹாரத்தில் நான் தான் இருப்பேன். வெளியில் சேரை போட்டுட்டு உட்காந்து குடிப்பேன். என்னை கேட்குறதுக்கு எல்லாருக்குமே பயம். ஏன்னா நான் கம்யூனிஸ்ட்காரன், தொழிற்சங்க ஆள். வீட்டுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு 10 பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ரங்கசாமின்னு ஒரு பியூன், அவர் தான் என்னை சைக்கிளில் சுகர் ஃபேக்ட்ரிலேருந்து கூட்டிகிட்டு வருவார். ஒரு 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற இடம் இது. திருமணம் வந்தவுடனே இறக்கி விட்ருவார். நீங்கள் போங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து தான் என் வீட்டுக்கு போனோம். அந்த தெருவில் அக்ரஹாரம் பெரிய. ஏன் ரங்கசாமி வா போகலாம் அப்படின்னு. இல்லைங்க நான் வரமாட்டேன். வீட்டுக்கு பின்னாடி ஒரு தெரு இருக்குங்க, அதுதான் தலித்துகள் மற்றவங்களாம் போகிறோம். குடியானவர்கள் வர முடியும், முத்துராஜா வர முடியும், கள்ளர்கள் வர முடியும். ஆனால் பள்ளர்களோ பறையர்களோ வரவே முடியாது. நீங்கள் கூப்பிட்டு கையை பிடிச்சி இழுத்தா கூட வரமாட்டாங்க. இந்த மாற்றங்கள் நம்ம சமுதாயம் சந்திப்பதற்கே ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது. அதில் பிரதானமாக விவசாயிகள் போராட்டம் நடத்தினது, சிறைக்கு போனது என்பதில் கம்யூனிஸ்டுகளுடைய ரோல் என்பது மிக மிக முக்கியமானது. திராவிட கழகத்தினுடைய பங்கு என்பது பாராட்ட தகுந்தது. அது ஒன்றும் சாதாரணமான ரோல் அல்ல. நான் பெரியாருடைய கூட்டம், பல கூட்டம் கேட்டிருக்கிறேன். ஒரு கடுமையான கூட்டம். ஒரு தரம் நம்ம மதுக்கூர் தான் சொன்னார். மானாமதுரையில் அக்ரஹாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டம். அக்ரஹாரம்னா இன்றைக்கி இப்போல்லாம் அக்ரஹாரமே இல்லை. அப்படியே இருக்கிற அக்ரஹாரத்தில் முஸ்லீம்கள் நிறைய இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க. மானாமதுரையில் அக்ரஹாரத்துக்கிட்ட ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் பெரியார் பேசுகிறாரு. பேசுவதற்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக அதை கூட்டத்தில் இருந்த எல்லாத்தையும் எடுத்து மைக்கெல்லாம் உடச்சி போட்டாங்க. திருப்பி பெரியார் மேடையை போட சொல்லி பேச வச்சே சொன்னாராம், இந்த மாதிரி அக்ரஹாரத்தில் இருக்கிற பிராமணன்லாம் உடச்சி போட்டான். நான் இங்கே பேசுகிறது அக்ரஹாரத்தில் இருக்கிற பாப்பானுக்காக அல்ல, அந்த 5 வயசில் கல்யாணம் பண்ணி 6 வயசில் தாலி எடுத்து மொட்டை அடிக்கிறீங்க இல்லையா, அவர்களுக்காக நான் பேசுகிறேன். அப்போ சமுதாய மாற்றம் வருவது என்பது, இன்றைக்கி பெண்கள் கல்லூரிக்கு போவது என்பது, பெண்கள் டாக்டர் ஆவது என்பதற்கே பல வருடங்கள் ஆகியிருக்கிறது. நீங்கள் தொடர் ஓட்டத்தினுடைய பின்னாடி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தூரம் போயிருக்கு. அதை வேற யாராவது நியாயமாக பதிவு பண்ணணும். ஒரு ஜாதி எதிர்ப்புன்ற அதே தான் முதலியார்கள் முன்னாடி யாரும் நிற்க முடியாது. முதலியார்கள் முன்னாடி யாருமே நிற்க முடியாது. ஆற்காட்டு ராமசாமி முதலியாரை பற்றிலாம் இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். யாராவது நிற்க முடியுமானா யாருமே நிற்க முடியாது. குருசாமி முதலியார் டிடிவி ஸ்கூலில் என்னுடைய வாத்தியார் சைவ பிள்ளை, திருநெல்வேலிக்காரர், அவர் என்னை 8ஆம் கிளாஸோ ஏதோ நினைக்கிறேன், என் பேரை சொல்லி போய் தண்ணி கொண்டு வான்னார். நான் ஒரு மாதிரி நின்னேன், என்னை போய் தண்ணி கொண்டு வர சொல்கிறாரு. நான் சைவ பிள்ளை, நீ தொட்டு சாப்பிட்றத பற்றி யோசிக்கணும், போய் கொண்டு வான்னார்.
இது அந்த சைவ பிள்ளைக்கு அன்னைக்கு இருந்த ஆறுமகனார் அவங்க பிராமண இன்ஃபீரியராக நினைப்பாங்க. அதே மாதிரி ஆற்காட்டு முதலியார் பிராமணனை ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க பிராமணன் எங்களை விட கீழே நினைப்பாங்க. அப்போ இந்த சமுதாய முரண்பாடுகள் மாறி 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 இன்னைக்கு எவ்வளவு தூரம் வந்திருக்கு என்பது அதில் எல்லாருடைய பங்கு இருக்குது. அதில் குறிப்பாக கம்யூனிஸ்டுகளுடைய பங்கு என்பது, கம்யூனிஸ்டுகளுடைய தியாகம் என்பது, நீங்கள் மாறி மணவாளன்லேருந்து நீங்கள் தியாகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், மாறி மணவாளன்லேருந்து தியாகிகள், வெண்மணி தியாகிகள், அத்தனை பேரும் நெருப்பை செலுத்த தியாகிகள், இந்த தியாகத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் தொடர் ஓட்டம் என்பது பார்க்கப்பட வேண்டும் என்று இங்கே கூடியிருக்கக்கூடிய தோழர்கள் அடுத்த தலைமுறைக்கு இது எப்படி கொண்டு போகுது? அடுத்த தலைமுறை நிச்சயமாக இந்த பழைய கஷ்டங்கள் அனுபவிக்காது. ஆனால் கஷ்டங்கள் புதியதாகும். நான் ஒரு நாள் பேசிக்கிட்டு சொன்னேன், சுரண்டல் என்பது இப்போ எப்படி இருக்கும்? எங்கே வேலை செய்கிறார் பையன்? ஐடியில் வேலை செய்கிறார். அவருக்கு என்ன சம்பளம்? 75,000. அந்த அம்மா அவங்களும் ஐடியில் வேலை செய்கிறாங்க. அப்போ 1.5 லட்சம் ரூபா சம்பளம் வருது இல்லை? அப்போ அற்புதமாக ஒரு மிடில் கிளாஸுக்கு மேலே இருக்கிற ஒரு குடும்பமாச்சு எதுன்னு சொன்னால், ஐடியில் இருக்கிற சுரண்டலை பற்றி தெரியாமல் நீங்கள் ஐடியில் சங்கமே நடத்த முடியாது. அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ற பொழுது அந்த கம்ப்யூட்டருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது எப்படி என்ன அது சுரண்டுகிறது என்கிற எண்ணமும், ஆக்குபேஷனல் டிசீஸ், அந்த தொழிலில் வேலை செய்கிற பொழுது எனக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது, ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளிக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது, ஒரு வெல்டருக்கு வெல்டை அடிக்கிறவனுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது, இதெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவனுக்கு ஆக்குபேஷனல் டிசீஸ் என்ன, அது தெரியாமல் நீங்கள் 21ஆம் நூற்றாண்டினுடைய உழைப்பாளி மக்களை திரட்டவே முடியாது. பழைய உழைப்பாளி மக்களே அல்ல. என்ன வெங்கடேசன், பழைய உழைப்பாளிகளே கிடையாது. இவங்க ரொம்ப சௌகரியமாக இருக்காங்க, நிறைய சம்பளம் வாங்குகிறாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கிறாங்க, கொஞ்ச நாளில் ஒரு சின்ன கார் வாங்கிக்கிறாங்க. அப்போ இந்த சுரண்டல் என்பது எப்படி ஒரு மனிதனை பண்ணுகிறது? அப்போ மார்க்சிசம் என்பது வேலிட், மார்க்சிசம் என்பது வளரும் ஒரு விஞ்ஞானமே தவிர அது பைபிளை போலவோ குரானை போலவோ அல்லது பகவத்கீதையை போன்ற ஒன்று அல்ல. இட்ஸ் க்ரோயிங், அது அப்படி வளர்ந்து கொண்டே இருக்கும் மார்க்சிசம். ஸோ இப்போ முக்கிய சிறப்பு என்னன்னு கேட்டால், அப்ளிகேஷன் ஆஃப் மார்க்சிசம் இன் தி 21st century. 21ஆம் நூற்றாண்டில் மார்க்சிசத்தை எப்படி பொருத்துவது, எங்கே பொருத்துவது, எந்த முறையில் பொருத்துவது என்று சொல்கிற போது தான் ஏராளமான இளைஞர்கள் வராங்க கட்சிக்குள்ள. அவங்களை தக்க வைப்பது என்று சொன்னால் அவர்களுக்கு எப்படி நமக்கு சொல்லித் தருவது, என்ன சொல்லித் தருவது? பழைய கதையை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்மளை பைத்தியக்காரன்னு நினைப்பாங்களே தவிர நம்மளை அறிவாளின்னே நினைக்க மாட்டாங்க. ஆக இந்த சூழ்நிலையில் இந்த தலைப்பு கொடுத்தது என்பதே தொடர் ஓட்டம் என்பதில் அதில் அவர் ஆற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணி தோழர் பாலுவோடையது. அதுக்கு உயிர் கொடுத்தவர், அதை நடக்க வச்சவர் தோழர் பாலு, தோழர் KRS, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பங்கு உண்டு. ஆகவே எப்பொழுதுமே ஒரு கூட்டு செயல்பாடை தவிர தனி செயல்பாடு என்பது எப்போதுமே பயன்படாது என்பதை நான் ஆரம்பகால கிளைக்கூட்டங்களிலிருந்தே கற்றுக்கொண்டிருக்கேன். குடும்பமாக இருந்தாலும் கூட்டு செயல்பாடு தான். 1008 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த கூட்டு செயல்பாடு இல்லாமல் சாத்தியமே கிடையாது. நம்ம ஒன்றும் பெரிய யூரோப்பியன் மாதிரி டெவலப்டு கண்ட்ரி கிடையாது. காலையில் சொல்லிவிட்டு சாயந்தரம் டைவர்ஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி ஏற்பாடும் கிடையாது. இந்த பந்தம் என்பதையே உங்களுக்கு இந்துத்துவாவோட ஒரு இந்து மதத்துடைய ஒரு பகுதி தான் அது தொடரும். ஆக இப்படி பல்வேறு சமூக விஷயங்கள்லையும் இது தொடர் ஓட்டமாக பார்க்கப்பட வேண்டும். அதனுடைய ஒரு சின்ன பகுதி, ஒரு சின்ன ஒரு
குத்தூசி அளவுக்கு குத்துற அளவு குண்டு அலுசு அளவுக்கு தான் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்பதை சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கூறி இந்த கூட்டத்தினுடைய எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கக்கூடிய தோழர் மயிலை பாலுவுக்கு இதில் எல்லாமே அவருடைய. நாங்கள் இந்த கூட்டத்தை ஒத்துக்கவும் இல்லை. எங்கள் வீட்டுக்காரம்மா இது என்ன திருப்பி திருப்பி பைத்தியக்காரத்தனமாக இருக்குன்னே கூப்பிட்டு கேட்டாங்க. அவரை எதுக்காக இந்த கூட்டம்னே கேட்டாங்க. ஆனால் அவர் ஒத்துக்கலை. இது போடணும், இது திருப்பி திருப்பி பல பகுதிக்கு போகணும் என்ற ஒரு பிடிவாதத்தோட மாண்புமிகு மயிலை பாலு அவருடைய ஏற்பாடு தான் இது என்று சொல்லி நான் நன்றியுடன் என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கெட்ட வார்த்தை அல்ல, சமரசம் என்பது மிக மிக நல்ல வார்த்தை. எல்லா கட்டத்திலையும் நீங்கள் சமரசம் இல்லாமல் எந்த பணியும் செய்ய முடியாது. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, இயக்கமாக இருந்தாலும் சரி, அந்த சமரசம் என்பதை சரியாக புரிந்து கொண்டாதான் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட செய்தியை நிர்வாகத்தோடையே ஒப்பந்தம் போடுறோம். பல முறை கட்சி சொன்னதை, தொழிற்சங்க எடுத்ததை நான் மீறி இருக்கிறேன். உங்களில் யாரையாவது மாநாட்டில் 600-700 பேர் கொண்ட மாநாட்டில் எழுந்து நெல்லு சொல்லி இந்த தப்பை பண்ண பெரிய மனுஷன் தான் சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஓடி போயிடுவாங்க. நான் ஒரு ஆள் இருக்க மாட்டான். இப்போ நாளை காலையில் நான் நம்ம சிஐடி தலைவர் என்ன கண்ணனை கூப்பிட்டு ஒரு மாநாட்டில் இந்த தப்பை கண்ணன் தான் செய்தார், இவரை நான் கண்டித்திருக்கிறோம் என்று சொல்லியாச்சுன்னு சொன்னால் கண்ணன் அதுக்கப்புறம் கிடைக்க மாட்டார். நான் கண்ணனோட காம்ப்ரமைஸ் பண்ணியே தான் அவர் தப்பை கரெக்ட் பண்ண முடியும் இன்றைக்கி. ஆனால் சிஐடியினுடைய முதல் மாநாட்டில் 2-3 தப்பை சொல்லி இதை செய்தவர் டீக்கரங்கரை என்ன எழுந்திருக்கான்னு சொல்லி நான் எழுந்து நின்று இருக்கேன். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த தவறு தமிழ்நாட்டில் எங்கேயும் வரக்கூடாது என்பதற்காக என்னை காட்டி சொன்னார் என்று நான் என்னுடைய அறிவு சொன்னதுனால தான். இல்லாட்டி அன்றைக்கே நான் போயிருப்பேன். உமாநாத் ரொம்ப நெருக்கமாக எங்கள் குடும்பத்தோடு இருந்தது உமாநாத் குடும்பம். ஆனால் அதிகமாக என்னோட தகராறு பண்ணிக்கிட்டதும் தத்து வாங்கினதும் நான் உமாநாத்துக்கிட்டேன். அடுத்தது பிடி ரணதேவிகிட்ட. பந்தையோட நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன். பந்தையை எல்லாம் பேசிட்டு அவர்கிட்ட போய் சொல்லிடுவார். அது இது ஒன்றும் இந்த ஓட்டம் இது வரைக்கும் வந்திருக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்திருக்கிறதுனால தான் இந்த இயக்கம் இன்னும் நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த இயக்கம் இன்னும் பெரிய தாக்குதல்களுக்கு உட்பட போகிறது. அது பழைய தாக்குதலாக இருக்காது, புது தாக்குதலாக இருக்கும். அதை நம்ம சமாளிப்போம். அதற்கான எதிர்கால தலைமுறை நம்ம தோழர்கள்லாம் இருக்காங்க இங்கே, வெல்கின்சன் மாதிரி இருக்கிறவங்க. அவங்களுக்கெல்லாம் முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்பை நம்ம திறந்து விடுவோம் என்று சொல்லி எனக்கு அளித்த வாய்ப்பை நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆகவே சமரசம் என்பது மிக முக்கியமானது என்று சொல்லுவேன்.